ஸோ system.out.println. ஸோ நீங்கள் என்ன வேணுமோ யூ கேன் print. ஸோ இதான் உங்களுடைய ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஸ்ட்ரிங்குன்றது இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குன்றது ஒரு கிளாஸ். ஓகேவா? ஸோ டேட்டா டைப்புன்றது வேறு, கிளாஸ்ன்றது வேறு. ஓகேவா? ஸோ டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்ட், அப்புறம் கேர், ஃப்ளோட், இது எல்லாமே வந்துட்டு டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றத மட்டும் தான் சொல்லுவோம்னாக்கா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கிளாஸ் என்ன பேக்கேஜுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, என்ன பேக்கேஜுக்குள்ளே இருக்குது கிளாஸ், ஏதாவது ஐடியா இருக்கா? சூப்பர், java.lan. என்ன ரீசன்னாக்கா வந்துட்டு ஸோ நிறைய இம்போர்ட் பண்ணியிருக்கேன், இங்கே எதுவுமே இம்போர்ட் பண்ணல. ஸோ இஃப் இட் இஸ் டிஃபால்ட் பேக்கேஜ், ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு இம்போர்ட் எனி திங். ரைட்டா? இஃப் இட் இஸ் டிஃபால்ட் பேக்கேஜ் யூ டோன்ட் வாண்ட் டு இம்போர்ட் எனி திங். அப்போது ஸ்ட்ரிங் அப்படின்னாக்கா ரெண்டு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்துட்டு இட் இஸ் அ கிளாஸ் அண்ட் இட் அவைலபிள் இன் ஏ java.lan பேக்கேஜ். ரைட்டா? ஃபைன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தாக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு செக் தி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு தான் நிறைய ப்ரோக்ராம் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட பேசிக் தெரிஞ்சால் மட்டும் தான் உன்னால் வந்துட்டு இப்போது ஸ்ட்ரிங் ரிலவெண்டடாக ஒரு கேரக்டரை ஷிஃப்ட் பண்ணணும், இல்லைக்கா வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் இதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதேமாதிரி செலினித்துலேயும் ஸ்ட்ரிங் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய விஷயம். ஸோ அப்போ ஃபஸ்ட் யூ நீட் டு செக் தி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ஒரு ரெண்டு டாபிக் இருக்குது. மியூட்டபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மியூட்டபிள் ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒன் இஸ் மியூட்டபிள், அனதர் ஒன் இஸ் இம்மியூட்டபிள். ஸோ நீங்கள் டோட்டலாகவே செக் பண்ண இந்த மூணு விஷயம் தான். ஒன் இஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், அனதர் ஒன் இஸ் மியூட்டபிள் ஸ்ட்ரிங், அனதர் ஒன் இஸ் இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங். இந்த மூணு விஷயம் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு. ஸோ இதில் சம் டாபிக்ஸ்லாம் இருக்குது. லிட்ரல் ஸ்ட்ரிங், நான் லிட்ரல் ஸ்ட்ரிங், இது எல்லாமே என்னன்றது நம்ம டீலாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஸோ வி ஆர் கோயிங் டு செக் தி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் லைக் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் s1 equal to, so assume like I am going to mention like ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஜென்ரலாக பிரிண்ட் பண்ணணும்னு வச்சாக்கா system.out.println. ஸோ s1 அப்படின்னு கொடுத்துக்குவோம், வாட் எவர் இட் இஸ். ஸோ நான் இதை கொடுத்து ரன் பண்ணேன், எனக்கு அதோட அவுட்புட் என்னவோ வந்துடும். கரெக்டாக? இது நார்மல் ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன். இப்போ இதில் எனக்கு எல்லா நேமும் பிரிண்ட் பண்ண வேணாம் வந்துட்டு, அதாவது ரமேஷ்ன்றதை பிரிண்ட் பண்ண வேணாம். ரமேஷில் இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் இருக்குல்ல வந்துட்டு, ஆர் இருக்குல்ல, அதை மட்டும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் வந்துட்டு. ஸோ ஏதாவது ஒரு கேரக்டர் பை கேரக்டர் ஏதாவது நீங்கள் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது வந்துட்டு. ஒன்றில் s1.caret. இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வந்துட்டு, இப்போ நீங்கள் அரேஸை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஸ்டோர் பேஸ்ட் ஆன் யுவர் இண்டெக்ஸ். அதேமாதிரி ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஸ்டோர் பேஸ்ட் ஆன் யுவர் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் ஸ்டோர் ஆகும். அப்போ ஆல்வேஸ் த இண்டெக்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to இட் ends with n-1 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் 5 அப்படின்னு சொன்னாக்கா அதோட இண்டெக்ஸ் 0லேருந்து 4 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? அப்போது எனக்கு இந்த இடத்துல 0 இண்டெக்ஸில் என்ன இருக்கும், ஆர்ன்னு இருக்கும். 1ன்றதுல வந்துட்டு ஏன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், ஸோ 0ன்னு இங்கே கொடுத்துட்றேன். ஸோ நம்ம இது வந்து அசைன் பண்ணோம் கரெக்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இது என்ன ரிட்டன் டைப்னு பாருங்கள். இட் வில் ரிட்டன் என்ன ரிட்டன் டைப் இது வந்துட்டு கேர் அப்படின்றது இருக்கு. எப்படி சொல்லுவோம் ரிட்டன் டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேக்கேஜ் நேம் முன்னாடி என்ன இருக்குது அதான். ஸோ java.lan இட் இஸ் யுவர் பேக்கேஜ் நேம். பிஃபோர் என்ன இருக்குது, உன்னுடைய கேர் அப்படின்னு இருக்குது. இட் இஸ் அ டேட்டா டைப். ஸோ இதை வச்சு கண்டுபிடிப்போம். எல்லாம் Ctrl+L அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் அசைன் யுவர் ரிட்டன் டைப். ஃபைன், ஓகே. ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைன். ஸோ ch அப்படின்னு கொடுத்துட்டேன் நானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட் வில் பிரிண்ட் யுவர் வேல்யூஸ். புரியுது என்ன சொல்கிறேன் வந்துட்டு. ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் யுவர் இண்டெக்ஸ் பிரிண்ட் யுவர் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ நான் வந்து 3 அப்படின்னு கொடுத்தனாக்கா தேர்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் இதை 30 கொடுக்குறேன். 30 என்னோட இண்டெக்ஸ் இருக்கா, இந்த இண்டெக்ஸ் இல்லைனா உனக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும், அவ்வளோதான். கரெக்டாக? ஸோ இதை நம்ம நடத்துகிறப்போ சொல்லுவோம் வந்துட்டு. கரெக்டாக? ஃபைன். ஸோ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ
caret is a method. In this caret method you are going to pass your index. If you are going to pass your index, if the index is available, it will return the particular character, otherwise it will give the exceptions. கொஞ்சம் ஸ்பீடாக எழுதிங்க, நிறைய நடத்த வேண்டியது இருக்கு இன்னைக்கு. எழுதி வச்சாங்க. ஓகே, அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஒரு டைமும் ஃபுல்லாக பப்ளிக் கிளாஸு அப்புறம் மெயின் மெத்தட்லாம் போட்டு எழுதாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இதில் ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ பாருங்கள், S1 டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன செக் பண்ணோம்னாக்கா, உங்களுடைய ஸ்ட்ரிங்கை செக் பண்ணணும். இப்போ நான் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கும், இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறேன், இந்த ரமேஷ். இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் எனக்கு ஒன்றா இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணணும்னு பாருங்களேன். இதோட ரிட்டர்ன் டைப் என்ன இருக்குது? இட் வில் ரிட்டர்ன் பூலியன். கரெக்டா? சப்போ என்னன்னாக்கா, பூலியன் இஸ் நத்திங் பட் இட் வில் கிவ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எய்தர் இட் வில் கிவ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் யுவர் கண்டிஷன் இஸ் ட்ரூ, இட் வில் கிவ், அதாவது ட்ரூவாக இருந்துச்சுனாக்கா, கரெக்டாக இருந்துச்சுன்னா இட் வில் கிவ் ட்ரூ, அதர்வைஸ் இட் வில் கிவ் ஃபால்ஸ். கரெக்டா? ஸோ ஜஸ்ட் அசைன் தட். ஸோ அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என், ஸோ நான் பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணேன், இட் வில் கிவ் ட்ரூ. இன்கேஸ் இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் ஆக்சுவலாக. இப்போ நான் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுக்குறேன். இது வந்துட்டு இப்போ என்ன பண்ணேன், இட் வில் கிவ் ஃபால்ஸ். ஏன்னா ஸ்ட்ரிங் எப்பவுமே இட் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். புரியுதா சொல்ல வந்துட்டு? இது வந்துட்டு ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஒரு நம்ம மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஈக்குவல் இக்னோரன்ஸ் பண்ணுங்க. அப்படியே the same thing அப்படியே இங்கே ரிப்பீட் பண்ணுறேன் நான். ஈக்குவல் இக்னோரன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது இட் வில் கிவ் ட்ரூ. கரெக்டா? ட்ரூன்னு கொடுத்துரும். ரீசன் என்னன்னாக்கா, ஈக்குவல் இக்னோரன்ஸ், அதாவது அந்த கேஸை மட்டும் இக்னோர் பண்ண அப்படின்னு அர்த்தம். பட் இதுவும் இட் வில் செக் எக்ஸாக்ட் யுவர் கேரக்டர் தான் செக் பண்ண வந்துட்டு. இப்போ இந்த இடத்துல நான் ஏக்கு பதிலாக ஈன்னு கொடுத்தா எனக்கு வந்து ஃபெயில் ஆகிடும். கரெக்டா? ஸோ என்ன ரீசன்னா, உன்னுடைய அப்பர் கேஸ் லோயர் கேஸை செக் பண்ணிக்க, அவ்வளோதான் வந்துட்டு. இப்போ நீ அப்பர் கேஸ் கொடுத்தாலும் லோயர் கேஸ் எது கொடுத்தாலும் இட் வில் செக் ஒன்லி தட் பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் தான் செக் பண்ணும் உனக்கு வந்துட்டு. புரியுதா டிஃபரன்ஸ் ஈக்குவல்ஸ்க்கு ஈக்குவல் இக்னோரன்ஸ் கேஸ்க்கு? நோட் பண்ணிங்க. So equals is a method. It will check your equality of your string. While checking, it will check whether it is upper case or lower case. இதெல்லாமே செக் பண்ணிக்கும். But if you go for your equal ignorance case, it won't consider your case sensitive. ஸோ டெய்லி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எழுதி வச்சுங்க. நோட்ஸ்லாம் தெளிவாக எடுத்துங்க. சும்மா கண்ணம்னா எடுத்துகிட்டு இருக்காதீங்க. நோட்ஸ் வந்து தெளிவாக இப்போ எடுக்கிறீங்கன்னா எல்லா டைமும் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும் அது நோட்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வாட்ச் பண்ணலாம். S1 டாட் கண்டைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு வந்துட்டு. ஸோ இந்த கண்டைன்ஸில் பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு பாஸ் யுவர் ஸ்ட்ரிங். இப்போ இந்த கண்டைன்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன செக் பண்ணணும்னாக்கா, இப்போ இந்த இடத்துல ரமேஷ் அப்படின்னு இருக்கா, இந்த ரமேஷில் இப்போ ரமேஷ் பண்ணுங்க, வேறு ஏதோ ஒன்று சிம்பிளாக சொல்ல பாருங்களேன். இப்போ லைக் ஒரு கேரக்டர் எடுத்துங்க. ஹலோ, வெல்கம் டு ஜாவா கிளாஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துட்டு வந்துட்டு,
ஸோ ஹலோ வெல்கம் டு ஜாவா கிளாஸ் எஸ்கியூஎல் சம்திங் ஏதோ கொடுத்துட்டு வந்துட்டு நான் இந்த சென்டென்ஸில் ஏதோ ஒரு பர்டிகுலர் கேரக்டரோ இல்லை பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கோ இல்லை பர்டிகுலர் வேர்டோ இல்லை பர்டிகுலர் சென்டென்ஸோ ஏதோ ஒன்று இருக்கான்னு செக் பண்ண வந்துட்டு இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு 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 பெரிய பேராகிராஃப் இருக்குது வந்துட்டு அதாவது பார்த்தீங்கன்னா 1000 லைன்ஸ் இருக்குது. இந்த லைன்ஸில் ஒரு பர்டிகுலர் இது இருக்கான்னு நான் சர்ச் பண்ண போகிறேன். அப்போ உட்காந்து நான் லைன் பை லைன்லாம் என்னால் சர்ச் பண்ணிருக்க முடியாது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கோட் அடிக்கிற வந்துட்டு கண்டென்ட்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துரு. இப்போ நான் ஜாவா இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இது என்ன ரிட்டன் டைப் பாருங்கள். இட் ரிட்டன் பூலியன். ஸோ if the particular character or if the particular string or if the particular word or sentence is available, it will give true, otherwise it will give false. That's it. நம்ம ஈக்குவல்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இட் வில் செக் யுவர் ஈக்குவலிட்டி. எக்ஸாக்டாக இங்கே என்ன இருக்கோ அது இருக்கான்னு பார்க்கும், அவ்வளோதான். பட் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இங்கே ஜாவான்னு கொடுத்துருந்தேன், இதே நான் ஏன்னு கூட கொடுக்கலாம். அங்கே இப்போ ஏன்றது இந்த சென்டென்ஸில் இருக்கா? இருக்குது கேட்டால் ட்ரூ கொடுத்துரும். வாட்ச் பண்ணுங்க ஒரே செகண்ட். இப்போ ஏன்னு ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஏன்றது இதில் இருக்குது, அதனால ட்ரூன்னு கொடுத்துரும் வந்துட்டு. அதான் சொன்னால் ஒரு சிங்கிள் கேரக்டர் கொடுக்கலாம். யூ கேன் கிவ் வேர்ட் ஆர் யூ கேன் கிவ் ஹோல் சென்டென்ஸ். நோட் பண்ணிங்க. இதுவும் கேஸ் சென்சிட்டிவ்ங்க கண்டிப்பா. டவுட்டுங்க, என்ன பேசுறீங்க? என்ன சரத், என்ன டிஸ்கஸ் பண்ணுறீங்க? எழுதி வச்சாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. எழுதலையா? என்ன சீக்கிரமாக டக்கு டக்குன்னு எழுதலாம். இதில் பார்த்து எழுதுன்னு அவசியம் முடியாது. ஒரு டைம் பிடிச்சா நீ எழுதிட்டு போயிட்டு இருக்கலாம். இப்போ ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நான் டாட் ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்ப்ளிட்டில் எதை பேஸ் பண்ணி நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்றத கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து எனக்கு ஒரு சென்டென்ஸ் கேட்டால் இந்த சென்டென்ஸில் எத்தனை வேர்டு இருக்குன்றது வேர்டோட கவுண்ட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். இங்கே அப்போ வேர்டு எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ஸ்பேஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு ஸ்பேஸை பேஸ் பண்ணி தான் வேர்டு இருக்கும். அப்போ நான் இந்த ஸ்ப்ளிட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்குள்ள இது டீலிமிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக வந்துட்டு. டீலிமிட்டர் இஸ் நத்திங் பட் யூ ஆர் கோயிங் டு கிவ் சம் வேல்யூஸ். அதாவது ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபை பண்ணுறேன், எதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் வந்துட்டு. கேட்டா? ஓகே, ஸோ இதை நான் இங்கே கொடுத்துட்டேன், ஸ்பேஸை கொடுத்துட்டேன். இப்போ இதோட ரிட்டன் டைப் என்னன்னு பாருங்க. என்ன வருது ரிட்டன் டைப்? வெறும் ஸ்ட்ரிங் ஆஃப் அரே பிராக்கெட் வருது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரிங்குக்கு ஸ்ட்ரிங் ஆஃப் அரேக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸ்ட்ரிங்னா இட் வில் ஹோல்ட் ஒன்லி ஒன் பர்டிகுலர் உன்னுடைய வேர்டை மட்டும் தான் ஹோல்ட் பண்ணிக்கும் வந்துட்டு. ஸ்ட்ரிங் ஆஃப் அரேனாக்கா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு 1 0 இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி வரும். அப்போ இட் ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் ஆஃப் அரே. கரெக்டா? ஸோ ப்ரெஸ் பண்ணிங்க, Ctrl to L ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இட் ரிட்டர்ன் தி வேல்யூஸ். ஸோ இப்போ நான் சும்மா எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், எல்லாம் எக்ஸ்ன்னு வச்சுங்க இந்த இடத்துல. கரெக்டாக? Ctrl to Lங்க. நான் புதுசாக கேட்குறீங்க, இவ்வளோ நாள் அதாங்க சொல்லிட்டுருக்கேன். ஓகே, இப்போ இந்த அரே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருவோம். கரெக்டா? ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். நான் system.out.println இப்போ எக்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்தா என்ன பண்ணிவிடும்? நம்மளுக்கு நார்மல் அரே மாதிரி தான். அப்போ விஷயம் என்னன்னாக்கா, இது 0 இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ், ஃபிஃப்த் இண்டெக்ஸ் அப்படி இருக்கும். நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இதான் அசியூம் திஸ் இஸ் ஒரு சென்டென்ஸ். வந்து எனக்கு ஒரு சென்டென்ஸு. ஸோ இதில் நான் வந்துட்டு ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போனா எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குது அப்படி வந்துடும். விஷயம் தான் எதுவுமே அது. ஸ்பேஸ் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்துடும். அப்போ என்ன மீனிங்? பை டிஃபால்ட் அது 0 இண்டெக்ஸ், இட்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இஸ் யுவர் செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ், ஃபிஃப்த் இண்டெக்ஸ். மொத்தம் அப்போ எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது? 5 இண்டெக்ஸ் வந்துட்டு. ஸோ 5னா டோட்டலாக எத்தனை இது இருக்குது வந்துட்டு உங்களுக்கு? 6. கரெக்டாக? இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 வரும். ஸோ 1 2 3 4 5 6 இதோட லென்த்து இப்போ 6ன்னு வரும். அப்போது நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் வந்துட்டு 0 இண்டெக்ஸை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேணா ஐ கேன் கிவ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்,
ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வரும் உங்களுக்கு வந்து? ஓகே சார், ஓகேவா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இட் வில் கிவ் வெல்கம் அப்படின்றது கொடுத்துரும். கரெக்டாக? இப்போ இதோட லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அரேயோட லென்த்துக்கு என்ன பண்ணுவோம்? என்ன மெத்தடுக்கு? சரி, எனக்கு ஸ்ட்ரிங் லென்த்தை கண்டுபிடிப்போமா, S1 டாட் லென்த் கொடுப்போமா, இல்லை எக்ஸ் டாட் லென்த் கொடுப்போம்? S1 டாட் லென்த்ன்றது என்னது வந்துட்டு இது நார்மல் உன்னுடைய ஸ்ட்ரிங்கோட லென்த்து. ஆனால் எனக்கு ஸ்ட்ரிங்கோட லென்த் வேணுமா? எனக்கு கிடையாது. எனக்கு என்ன வேணும்? இந்த அரேயோட லென்த் தான் வேணும் வந்துட்டு. இதை கொடுத்தீங்கன்னா இப்போ இது கொடுத்தா என்ன வரும்னு சொல்கிற மாதிரிலாம் ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் S1 டாட் லென்த் இதை கொடுத்துட்டேன். இன்னொன்று வந்து என்ன இருக்குது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எக்ஸ் டாட் லென்த். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். இது 31ன்னு வருது, இது எனக்கு 6ன்னு வருது. என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன் இதுக்கு? ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் தி ஈச் கேரக்டர் இன்க்ளூடிங் யுவர் ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ இப்படி கொடுத்தீங்கன்னா இட் வில் கிவ் தி ஈச் கேரக்டர் ஆஃப் இன்க்ளூடிங் யுவர் ஸ்பேஸ் என்ன பண்ணிடும்? அதோட லென்த் கொடுத்துரும். The same thing if you are going to mention your arrays. So இதை கொடுத்தீங்கன்னா x dot length. So what happen? It will give you that specific index length only. It will give that. புரியுது என்ன டிஃபரன்ஸ்னு? நோட் பண்ணுங்க. ஸோ நான் எல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்குனாக்கா இந்த ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இஃப் யூ மென்ஷன் தட் ப்ராக்கெட் திஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரிங் லென்த். இஃப் யூ டிடன்ட் மென்ஷன் யுவர் ப்ராக்கெட் திஸ் இஸ் யுவர் அரே லென்த். நோட் பண்ணுங்க. புரியுது என்ன சொல்கிறேன் வந்துட்டு? ஓகே, பாடியை வாட்ச் பண்ணுங்க. இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இதை ஐட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஐட்ரேட் பண்ணுறதுல 2 வேஸில் பண்ணலாம். கேட்டால் என்னென்ன வேஸில் பண்ணலாம்? ஒன்று வந்துட்டு நார்மல் ஃபார் லூப். கேட்டா ஸோ நார்மல் ஃபார் லூப்பில் இப்படி கொடுத்துக்குவோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ நம்ம என்ன கொடுப்போம் வந்துட்டு இப்போது எக்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுப்போம் வந்துட்டு. இது வந்து ஒரு நார்மல் ஃபார் லூப் உங்களுக்கு வந்துடும். கரெக்டா? இதை என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் பண்ணுறது எப்படி கொடுப்போம்? ஓகே, இதை எழுதிட்டு அப்படியே என்ஹான்ஸ் ஃபார் லூப் நீங்களே எழுதுங்க பார்ப்போம். சரி, இதை எழுதிட்டு என்ஹான்ஸ் ஃபார் லூப் நீங்களே எழுதுங்க. சீக்கிரமாக எழுதிங்க. ஸோ இது புரியுதில்லை எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பிளிட் இஸ் ஏ மெத்தட். இந்த ஸ்பிளிட் மெத்தட் யூ ஆர் கோயிங் டு பாஸ் சம் டீலிமிட்டர். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இட் ரிட்டர்ன் தி ஸ்ட்ரிங் ஆஃப் அரே. ஸோ யூசிங் தட் யூ கேன் ஃபைண்ட் எனிதிங். தெளிவாக நோட் பண்ணிங்க. அதாவது இந்த லென்த்துக்கு இந்த டெல்த்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிங்க. ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே வந்துட்டு என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணணும். அதாவது ஃபார் ஈச்னு சொல்லுவோம், இல்லை என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்கட். ப்ராக்கெட்லாம் யார் போடுவாங்க? ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்லாம் யார் போடுவாங்க? ஃபாருக்கு போட்டிருக்கியா? எங்கே போட்டிருக்க? இப்படி தான் வருமா? அதான் ஓப்பன் காலி பேஸா எழுதி வச்சா? என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் காட்டுங்க பார்ப்போம். காட்டு. பேசிக்கே தெரில அவனுக்கு ஓடி போய் ப்ராக்கெட்டும் போட தெரில, என்ன யூஸ் பண்ண தெளிவாக புரிஞ்சுட்டு பண்ணணும். புரியுது. வேறு யாருங்க முடிச்சுங்க? வேறு யாரும் முடிச்சுங்களா? காட்டுங்க பார்ப்போம். அதான் தப்புங்க. வேறு யார்? சரத், சீக்கிரம் கூட பார்ப்போம். ஜி பண்ணிட்டீங்களா? காட்டுங்க. என்ன பண்ணிட்டீங்களாங்க? என்ன போட்டிருக்கீங்க? அதுவும் தப்புங்க. வேறு யார் பண்ணியிருக்குது? கரெக்டாக வேறு யாராக பண்ணியிருக்கோம் பார்ப்போம்.
காட்டுங்க. வேறு யாரை பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் முடிச்சாச்சா? மெயின்டெனன்ஸ் என்ன புதுசாக கேட்குறீங்க? அறையில் நடத்திருக்கோம் பாருங்கள். புதுசாக எல்லாம் ஃபஸ்ட்டு கேட்குற மாதிரி கேட்பீங்க. ஃப்ரெஷ்ஷாக லாஸ்ட்டு கவனிங்க. நான் டெய்லியும் படிச்சுட்டு வரணும். வேறு யார்? சரத் தம்பி நான் பண்ணியே இல்லை. நீ நான் வெளியில் போயிட்டே இருந்துரு. பண்ணாதுன்னாக்கா பண்ணிங்களா இல்லையா? யாரும் படிக்கத்தில்லை பொழுது. சும்மா வெட்டியாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. எல்லாரும் இதுக்கு வெட்டியாக தண்டமாக பணம் வேறு பே பண்ணுறீங்க. என்னடா பண்ணுறது நீ? சரத் டக்குடான்னு எழுதி வச்சு சும்மா எல்கேஜி குழந்தைலேருந்து திருப்பி உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. நான் எழுதுனே இல்லையா? எழில் என்ன பண்ணிருக்க? மறுபடியும் புதுசாக எழுதிட்டு இருக்க வந்துட்டு நீ எழுதிட்டே இல்லையா? எழுதுறா சீக்கிரம். அதுக்கு தான்டா டைம் கொடுத்துருக்க நீ. அன்னைக்கு ஃபஸ்ட்டு அதை எழுது பார்ப்போம் சீக்கிரம். எழுதியாச்சா? உனக்கும் தெரில. பார்ப்போம். வேறு சரத் கூட போகும். என்னடா எழுதியிருக்க? அடிச்சு தூக்கி அடிச்சுன்னு வச்சுக்க. ஒரு ஃபார்லுக்கும் போட தெரியல. உட்காந்துட்டு வந்துட்டு அப்படியே வாட்ச் பண்ணுங்க. யாருக்கும் ஒன்றும் தெரியல. லாஸ்ட்டில் படிக்கிட்டே அப்படியே பொழுது இந்த ஃபார் அப்படின்னு போடணும்னு சொல்லியிருந்தேன். வந்துட்டு இந்த இவனாக்கா வந்துட்டு கேப்ஸில் போடுறான். எஃப்ஓ வந்துட்டு நான் என்ன பண்ணுறது வந்துட்டேன். இதை எஃப்ஓ கேப்ஸில் தான் போட்டிருக்கோம். எல்லாம் கரெக்டாக பார்க்கணும் தம்பி. இதில் வந்துட்டு நான் 2 விஷயம் சொல்லியிருந்தேன். ஒரு ப்ராக்கெட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு மென்ஷன் யுவர் டேட்டா டைப். இங்கே டேட்டா டைப் என்ன மென்ஷன் இருக்கேன்? ஸ்ட்ரிங்னு தான் இருக்குது. எல்லாம் இன்டீஜர் போடுறீங்க வந்துட்டு சம்மந்தமே இல்லாத ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும் சொன்னேன். ஏதாவது ஒரு வேரியபிள் நான் சும்மா கேன்னு வச்சுக்கிட்டேன் கொடுங்க. அதே கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இது எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? எல்லாமே எக்ஸுன்றதுல ஸ்டோர் பண்ண எக்ஸு இது கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் டேட்டா கேவை கொடுக்க போகிறேன். இதில் எங்கே ப்ராக்கெட் உனக்கு அரே ப்ராக்கெட் வருதுன்னு தெரியல எனக்கு வந்துட்டு. திருப்பி இதில் வந்து புதுசாக அவ்வளோதான் விஷயம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு. அதுதான் நான் சொன்னேன். எழுதுறப்பே நீ வந்துட்டு யார்ட்டு மென்ஷன் சின்டாக்ஸும் எழுதிக்கணும். இது வந்துட்டு இன்டீஜர் தான் வரணும்னு நான் எப்போவுமே சொல்ல. இது வந்து ஒரு காமன் ஒரு டேட்டா டைப். அந்த டேட்டா டைப்பு நீ இங்கே என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும் வந்துட்டு. நான் தெளிவாக நோட் பண்ணுங்கள். சரத் நீ வந்துட்டு கிளாஸே அட்டன் பண்ணுறது வேஸ்ட். சரத் வந்துட்டு சம்மந்தமே இல்லாத என்னென்னோ எழுதி வைக்கிறேன். அந்த ஃபாருன்னு போடுற வெறும் எக்ஸன் கொடுத்தா அவனுக்கு எப்படி வரும்? அந்த இடத்துல வந்துட்டு தெளிவாக படிக்கணும். அந்த கான்சன்ட்ரேஷன்லாம் இங்கே இருக்கணும். சும்மா ஊரில் வச்சுட்டு அங்கே எங்கே நினச்சுன்னா வேலைக்கு ஆகுது. நாங்கள் X1 அங்கே இல்லையங்க. S1 கிடையாது. நீங்கள் நல்லா மொழி புரிஞ்சுக்கல நினைக்கிறேன் வந்துட்டு. அரே தான் நம்ம இது பண்ணுறேங்க. அரே எதுலங்க இருக்குது? இல்லைங்க இதுதாங்க வரணும். புரியலாம் கேளுங்க சொல்கிறேன். அதாவது S1 ஏன் நான் கொடுக்கல அப்படின்னாக்கா S1 எனக்கு அரே கிடையாது வந்துட்டு. ஓகேவா? ஜஸ்ட் ஐ வில் டிக்ளேர் ஒன்லி ஸ்ட்ரிங். ஸோ இதில் மட்டும் தான் அரே இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அரேவை மட்டும் தான் நான் இது பண்ணியிருப்போம் வந்துட்டு. கரெக்டாக? ஸோ அதனால தான் இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான் வந்துட்டு. இங்கே S1 கொடுக்கக்கூடாது வந்துட்டு. புரியுதா சார் வந்துட்டு? ஸோ ஒரு அரே அதாவது மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கிறத மட்டும் தான் இது பண்ண முடியும் வந்துட்டு. ஒரு அரேஸில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது. அதை தான் நாங்கள் ஐடென்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஃபைன். நோட் பண்ணிச்சா? ஸோ நாளைந்து எல்லாம் தெளிவாக ஃபஸ்ட் யாரும் படிக்கத்தில் நினைக்கிறேன். நாளைந்து டெஸ்ட் இருக்குது எல்லாருமே வந்துட்டு. எழுதலைன்னா 20 டைம் 30 டைம் அசைன்மெண்ட் எடுத்து வர மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். என்னால் எனக்கு என்னாச்சுனாக்கா பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துச்சு. இப்போ இங்கே கேபிட்டல் ஏ கொடுத்துருக்கேன் வந்துட்டு. அப்போ கேபிட்டல் ஏ கொடுத்தா என்ன பண்ணினாக்கா எங்கெங்கெல்லாம் ஏ இருக்குது? ஸோ இங்கே ஒரு ஏ இருக்குது கரெக்டா? அப்போது இந்த ஜே வரைக்கும் ஒரு இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. அப்போ வின்றது இன்னொரு இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் இதுன்றது ஒரு இண்டெக்ஸ். ஸோ நல்லா வாட்ச் பண்ண சொல்கிறேன். ஏ எங்கெங்கே இருக்கோ அதை மட்டும் இப்போ எனக்கு எடுத்துக்கும். வேறு எதுவுமே பண்ணாது. இப்போது பேஸ்ட் ஆன் ஏ இது பண்ண போகிறேன் நான். இப்போ பாருங்கள் இங்கே ஒரு ஏ இருக்குது. அப்போ இந்த ஏ போயிடும். இந்த ஏவும் போயிடும். அப்போ எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது? இது எல்லாமே சேர்த்து ஒரு இண்டெக்ஸ். இது 2வது இண்டெக்ஸ். இது 3வது இண்டெக்ஸ். இது 4வது இண்டெக்ஸ். புரியுதா சொல்ல வந்துட்டு? இப்போ வாட்ச் பண்ணுங்கள்.
எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் ஒரு இண்டெக்ஸ், இது ஒரு இண்டெக்ஸ், இது ஒரு இண்டெக்ஸ், இது ஒரு இண்டெக்ஸ். புரியுதா சொல்லுங்க? நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி இப்போ நான் ஜாவான்னு கொடுக்குறேன் வந்துட்டு. ஸோ ஜாவான்னு கொடுத்தா என்ன வரும் வந்துட்டு, அப்போ இது மட்டும் ஒரு இண்டெக்ஸ், அப்போ 0 இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அப்போ எத்தனை இண்டெக்ஸ் வரும்? 2 இண்டெக்ஸ் வரும். புரியுதா எப்படி ஸ்பிளிட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு? ஏதாவது டவுட் இருக்கா அந்த ஸ்பிளிட்ல? ஸோ எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்கா? இதில் இப்போ ஸ்பேஸ் போட்டால் இப்போ ஜாவா போட்டிருக்கீங்களா? ஆமாங்க. ஸ்பேஸ் அடுத்து இப்போ நீங்க ஜாவா ஸ்பேஸ்னு கொடுத்துட்டீங்க, அப்போ ஜாவா ஸ்பேஸ் எங்க இருக்கான்னு பார்க்க, இங்க இருக்கு கரெக்டா? அப்போ அகைன் என்ன பண்ணும்? எதுவுமே இல்லை உங்களுக்கு, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ என்ன வருதுன்னு பாருங்க, உங்களுக்கு அவுட்புட் ஒரே ஒரு இதுதான் வரும். அப்போ ஸ்பிளிட்டே பண்ணாது. பை டிஃபால்ட் இட் வில் கிவ் ஒன் சென்டென்ஸ். அதாவது if it is available the particular character or string it will accept, otherwise it won't accept. புரியுதா? இதான் விஷயம். இப்போ இந்த இடத்துல x அப்படின்ற ஒரு கேரக்டர் எங்கேயா இருக்கா? எங்கேயுமே இல்லை. அப்போ என்ன பண்ண, உங்களுக்கு ஸ்பிளிட்டே ஆகாது வந்துட்டு, அவ்வளோதான். நோட் பண்ணி வச்சாங்க. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. டூ அப்பர் கேஸ் அப்படின்னு ஒன்று ஒரு மெத்தட் இருக்குது ஆக்சுவலாக. அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இந்த அப்பர் கேஸ் மெத்தட் என்ன பண்ணணும்னு பாருங்க. ரிட்டர்ன் டைப் பாருங்க. இட்ல ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. நான் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது அப்பர் கேஸாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். இது சேஞ்ச் யுவர் அப்பர் கேஸ் எல்லாத்தையுமே. அதே மாதிரி இப்போ லோயர் கேஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ S1 டாட் டு லோயர் கேஸ் will change into some dot println. ஸோ புரியுது அப்படின்னு அப்பர் கேஸ் நோட் பண்ணி. எழுதி வச்சா ஓகே. அப்படியே வாட்ச் பண்ணலாம். எழுதலையாங்க? எழுதலையாங்க? சொல்லுங்க. எழுதலாம் எழுதுன்னு சொல்லுங்க. டைம் தர ஒன்று பிரச்சனை. அப்படி வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே. ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங்கில் அசியூம் நான் வந்துட்டு இப்போ 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதோட ரிட்டர்ன் டைப் என்ன வருதுன்னு பாருங்க. இட் ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. நான் சும்மா எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எஸ். இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்? 1ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணுது? ஸோ ஃபஸ்ட் கேரக்டர்லேருந்து பிரிண்ட் ஆகுது. எந்த கேரக்டர் கொடுக்குறனோ அதுலேருந்து எடுத்துக்குவோம். புரியுதா? அப்படியே வச்சு நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ சேம் S1 டாட் சப்ஸ்ட்ரிங். இப்போ நான் 1, ஹலோ சும்மா ஜாவா அப்படின்னு கொடுத்துறேன். நான் 1,6 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் டைப் ஸ்ட்ரிங்னு வரும். ஸோ இப்போ நான் சும்மா வந்துட்டு லைக் S2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க இது ரெண்டுத்துக்கும்? இங்க 1ன்னு கொடுத்தாக்கா 1ல இருந்து எடுத்துக்குது. இங்க 1,6ன்னு கொடுத்துருக்கு. 5 வரைக்கும் வருதா 6 வரைக்கும் வருதா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கரெக்டா? அப்போ 6ன்றது வராது. ஸோ என்ன மீனிங்னாக்கா லாஸ்ட் ஒன்று எப்பயுமே உங்களுக்கு கட் பண்ணிக்க வந்துட்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப மட்டும் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துக்கும். இந்த 6 அப்படின்னு கொடுத்தனாக்கா இண்டெக்ஸ் எப்பயுமே 6னாக்கா 6 - 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணோம் வந்துட்டு அந்த லென்த்தில் இட் வில் ரெடியூஸ் 1. அப்போ பை டிஃபால்ட் அது கிவ் 5th இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். புரியுதா? நோட் பண்ணிங்க. இது 6னா 6th இது வரைக்கும் பொசிஷன் வரைக்கும் எடுத்துக்கின்ற மீனிங் கிடையாது. ஸோ இட் வில் டேக் 5th பொசிஷன் 6 - 1. அது தெளிவாக நோட் பண்ணிங்க நான் சொன்னதுக்கு. ஸோ புரியுது, ஏதாவது டவுட் இருக்கா அதில்? நோட் பண்ணி வச்சாங்க. பாடி வாட்ச் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. இப்போ எழுதியாச்சுல எல்லாரும்? ஓகே. இப்போ S1 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த இண்டெக்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இண்டெக்ஸில் ஒரு கேரக்டர் ஒன்று பாஸ் பண்ணிக்கிறேன். அசியூம் நான் இப்போ வந்துட்டு ஓ அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று பாஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு. ஓகேவா? ஸோ எல்லாம் ஓக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இ எடுத்துங்க. அசியூம் இ அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இதோட ரிட்டர்ன் டைப் என்ன இருக்குது? இட் ரிட்டர்ன் இன்ட் கேட்டா. ஸோ பாருங்கள், இதை பிரிண்ட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு நீங்களே சொல்லுங்க. என்ன வருது? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க இதுலேருந்து? கவுண்டா? கவுண்ட் கிடையாது இது வந்துட்டு. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னாக்கா வந்துட்டு இஃப் யூ கோயிங் டு பாஸ் யுவர் பர்டிகுலர் கேரக்டர் இல் ரிட்டர்ன் தி பொசிஷனை ரிட்டர்ன் பண்ண உங்களுக்கு அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா கேரக்டர்ன்ற மெத்தில் வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு பாஸ் யுவர் கேரக்டர். ஸோ கேரக்டர் இண்டெக்ஸை பாஸ் பண்ணுவீங்க, இட் ரிட்டர்ன் யுவர் கேரக்டர். இது அப்படியே ஆப்போசிட் வந்துட்டு கேரக்டருக்கு. நீ வந்துட்டு உன்னோட கேரக்டரை பாஸ் பண்ணுற அது இண்டெக்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அசியூம் இப்போ நான் வந்துட்டு இங்கே ஈன்றது இங்கேயும் வச்சுருக்கேன். அப்போ இது என்னது? 1 2 3 4 5 6 1ல் இருக்குது, 6ல் இருக்குது. இப்போ எனக்கு 1 ரிட்டர்ன் பண்ணுதா 6 ரிட்டர்ன் பண்ணுதான்னு பாருங்கள். ரிட்டர்ன் 1 தான். அப்போ லாஸ்ட் இருக்குது பை டிஃபால்ட்டாக எனக்கு எடுத்துக்க மாட்டேன் வந்துட்டு. அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் இஸ் எ மெத்தட் பை டிஃபால்ட் வாட் வில் டேக் யுவர் ஸ்டார்டிங்கில் இருக்கிற இண்டெக்ஸை எடுத்துக்கோ உங்களுக்கு வந்துட்டு. இன்கேஸ் இப்படி ஒரு இண்டெக்ஸ் இருக்கா? இருக்குது. ஓகே. ஸோ இந்த இண்டெக்ஸ் இருக்கா? இல்லை ஐன்றது. அப்போ என்ன பண்ணோம்? எதுவுமே இல்லைன்னா -1 அப்படின்றது கொடுத்தோம். புரியுதா? If the index is available, it will give that relevant index value. That means if the character is available, it will give that particular index value. Otherwise, it will return -1. நோட் பண்ணிங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு இப்போ -e அப்படின்றது வந்து நிறைய இடத்துல இருக்குனாக்கா பை டிஃபால்ட் இட் டேக் தி ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணுற மெத்தட் எல்லாமே வந்துட்டு ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுவீங்க வந்துட்டு. அதனால தெளிவாக நோட் பண்ணுங்க எல்லாரும்.
நோட் பண்ணிச்சா? ஸோ இதையும் ஒரு பாயிண்டாக நோட் பண்ணிங்க. அதாவது அந்த பர்டிகுலர் கேரக்டர் இருந்துச்சுனாக்கா இல் ரிட்டர்ன் தட் பர்டிகுலர் இண்டெக்ஸ், அதர் இட் வில் கிவ் -1 பை டிஃபால்ட்டாக. ஸோ இப்போ இன்னொன்று சொல்லுங்க, நான் வாட்ச் பண்ணேன். இ அப்படின்னு கொடுத்துட்டேன். பை டிஃபால்ட்டாக என்ன வருது நம்மளுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்கோ அது வருது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஈன்றது அசியூம் எனக்கு இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், நம்மளுக்கு 2ன்றது ஜென்ரலாக நார்மல் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். இப்போது இன்னொரு ஒன்று மெத்தட் இருக்குது இதே மாதிரி. s1 டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதில் ஜஸ்ட் ஐ வில் பாஸ் இ. இது என்ன நடக்குன்னா லாஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வரும். லாஸ்ட்ல இருந்து எது இருக்கோ அதை எடுத்துக்கோ உங்களுக்கு வந்துட்டு. அப்போ என்ன இருக்குது, இதான் இருக்குது. அப்போ இதோட இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு 7 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 7 அப்படின்றது கொடுத்துரும் வந்துட்டு. ஸோ லாஸ்ட் index of is a method. So here you are going to pass your particular character as a input. So it will return that relevant index value, but it will take the last index character. Okay வா? நோட் பண்ணி. நோட் பண்ணி வச்சாங்க. எனி டவுட் இல்லை? ஏதாவது டவுட் இருக்கான்னு பார்த்தீங்க? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. எழுதியாச்சா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஆடியோ வாட்ச் பண்ணலாம். எழுதி வச்சுலங்க எல்லாரும்? ஃபைன். ஓகே. நான் எழுதல, நீ இன்னும் எழுதிட்டியா? ஓகே. இப்போ ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஓல்டு கேரக்டர், நியூ கேரக்டர். ஓல்டு கேரக்டர் இப்போ நான் S1 எடுத்துக்கிறேன் வந்துட்டு. இந்த S1ல் ஓல்டு கேரக்டர் இப்போ அசியூம் நான் இதில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஈன்னு இருக்கோ அதை எக்ஸ்ன்னு மாற்ற போகிறோம் வந்துட்டு. ஓகேவா? அப்போது எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ன்னு இருக்கோ தட் பிளேஸ், சாரி ஈன்னு இருக்கோ அந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு பாஸ் இன்டு எக்ஸ். இது ரிட்டர்ன் டைப் என்ன வருது நம்மளுக்கு? ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்குது. கரெக்டா? இப்போ அது முன்னாடி இன்னொரு சின்னதாக சொல்கிறோம்னா சும்மா S1 கொடுக்குறேன். இப்போ S1 கொடுத்தா இது அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகாது உங்களுக்கு வந்துட்டு. பழைய வழி தான் கொடுக்கும் வந்துட்டு. அஃபெக்ட் ஆகுனாக்கா இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், அப்போ தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டோர் தட். ஸோ இப்போ நான் சும்மா ஜேன்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் பிரிண்டிங் ஜே. ஸோ நவ் இட் வில் கிவ் எக்ஸ். wherever the e will be there, it will just replace into x. புரியுதா? நோட் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு you can pass single character or you can pass your string also. நான் முன்னாடி வந்து வேற கேரக்டர் மட்டும் தான் பாஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஹலோ வெல்கம் டு ஜாவா கிளாஸ் ஜாவா. ஸோ எங்கெங்கெல்லாம் ஜாவான்னு இருக்கோ நாங்கள் வந்து SQL அப்படின்னு மாற்றணும்னு நினைக்கிறேன். யூ கேன் கிவ் SQL. பாருங்கள் எங்கெங்கெல்லாம் ஜாவான்னு இருக்கோ அந்த இடத்துல சேஞ்ச் இன்டு SQL. ஸோ அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னாக்கா வந்துட்டு யூ கேன் பாஸ் சிங்கிள் கேரக்டர் ஆர் யூ கேன் பாஸ் வேர்டாகவும் பாஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரிங்காகவும் பாஸ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். புரியுதா? ஓகே.
எழுதியாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆடியோ வாட்ச் பண்ணுங்களா. சும்மா நான் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் இது அப்படியே ட்ரை பண்ணுங்க. இது எனக்கு எப்படி அவுட்புட் வரணும்னாக்கா, ஸோ திஸ் இஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னு அவுட்புட் வரணும். புரியுது நான் வந்துட்டு திஸ் இஸ் மேனுவல் டெஸ்டிங் கொடுத்துருக்கேன், திஸ் இஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னு வரணும். அதை ட்ரை பண்ணுங்க. மேனுவல் அப்படின்றத ஆட்டோமேஷனாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சீக்கிரம் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க பார்ப்போம். எழுதி வச்சா யாராவது ரைட்டிங்களாங்க? ஓகே, சூப்பர். வேறு ரைட்டிங்களா? வேறு யாராவது? ஓகேங்க, டன். இப்போ அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஸோ S1 டாட் ரீப்ளேஸ். ஸோ ஓல்டு கேரக்டர் என்ன கொடுத்துருக்கேன், மேனுவல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை எனக்கு வந்துட்டு நியூ கேரக்டரில் ஜஸ்ட் ஐம் கோயிங் டு சேஞ்ச் இன் டு ஆட்டோமேஷன். So it will return your values. So இப்போ நான் இங்கே change கொடுத்துறேன். So I'll try to print that. ஸோ நம்ம திஸ் இஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இது வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆக்சுவலாக நான் குரூப்பில் அமைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது CES அப்படின்னு ஒரு கம்பெனி ஒன்று அமைச்சிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ப்ரோக்ராம் ஒன்று ஏதோ ஒரு ப்ரோக்ராம் எடுப்பேன். அதாவது திஸ் இஸ் மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது திஸ் இஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், அதனால் பயப்பட தேவை வந்துட்டு. ஸோ இப்போ நான் போடல, நீங்கள் தான் போட்டுருக்கீங்க அந்த ப்ரோக்ராம், கரெக்டாக? ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், என்ன பண்ணணும் என்ன இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாவே நீ உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த சிண்டெக்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ உனக்கு எல்லாமே சிண்டெக்ஸ் தெரியும், ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியும். லாஜிக் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் வந்துட்டு, அவ்வளோதான். நீ திங்க் பண்ண வந்து ஒன்லி லாஜிக், சிண்டெக்ஸ் எல்லாமே தெரியும் வந்துட்டு. ஃபஸ்ட்டு லாஜிக்கே மேனுவலாக இது பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு மேனுவல் டெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் ஆட்டோமேஷன் பண்ண போகிறேன்னா ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு மேனுவலாக அந்த அப்ளிகேஷனாக ஒர்க் ஆகுதான் செக் பண்ணணும். எனக்கு அப்ளிகேஷன் நாலேஜே இல்லாமல் போய் நான் ஆட்டோமேட் பண்ணால் அதில் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். இப்போ ஒரு ஃபேஸ்புக் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன், ஃபோன் நம்பர் கேட்குது. அப்போ ஃபோன் நம்பர்னு நம்பரில் இருக்கமா எனக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்கமான்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்டர் நான் பண்ணியிருக்கணும். அப்போ நான் எனக்கு அதுவுமே தெரியாது, சும்மா நம்பர் இடத்துல போய் ஸ்ட்ரிங்கு கொடுக்க முடியாது, கரெக்டாக? அதனால் ஃபஸ்ட்டு மேனுவலி ஆட்டு ஒர்க் ஆகுது. ஸோ மேனுவலி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா அப்புறம் ஆட்டோமேஷன் போகிறோம். சேம் அதே மாதிரி தான் லாஜிக்கை ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கணும் வந்துட்டு. ஸோ இது எங்கே இருக்குது, ஓகே இந்த மேனுவல் இருக்குது, இப்போ ஆட்டோமேஷனாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ ரீப்ளேஸ்க்கு என்ன மெத்தட் இருக்குது, ஓகே ரீப்ளேஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்போ அதோட சிண்டெக்ஸ் என்ன, ஸோ ஓல்டு கேரக்டர் நியூ கேரக்டர், அவ்வளோதான். அப்போ என்ன ரிட்டன் டைப் பண்ணோம், ஸ்ட்ரிங். அதுமாதிரி ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன், எழுதுறப்ப என்ன பண்ணுவோம்னா இங்கே இல்லை, நான் ஜென்ரலாக இன்ட்ரி எடுக்கும் போதே பார்த்துருக்கேன். இப்போ நம்ம எப்படி எழுதுறோம், இந்த ஃப்ளோ வந்துட்டு இப்படி தான் எழுதுறோம், கரெக்டாக? அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன், ரிட்டன் டைப்பை நான் ஸ்டோர் பண்ணுறேன். எழுதுறப்ப நான் ஸ்ட்ரிங் ஈக்குவல்ட்டுன்னு எழுதுறேன், நான் எங்கேயுமே எழுதில் வந்துட்டு இது எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட ரிட்டன் டைப் தரும். ஒரு சில எழுதுறப்பே ஸ்ட்ரிங் ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. இன்டர்வியூ எடுக்கிறப்போ அதெல்லாமே செக் பண்ணுவாங்க. இப்போ நான் அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணுவோம். இப்போ எழுதுறப்போ இந்த மாதிரி எழுதிட்டு அவன் இப்படி ரிட்டன் அசைன் பண்ணானாக்கா அவன் ரியலாகவே மேட்ரு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் வந்துட்டு. என்ன ரீசன்னா, இப்போ நான் இது எழுதினப்போ தான் எனக்கு தெரியும். இப்போ நான் பை டிஃபால்ட்டாக அப்படியே கொடுத்தேன்னா நான் மக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நான் நினைப்பேன் அர்த்தம் வந்துட்டு. பட் தெரியும், நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஓகே. பட் ஸ்டில் அது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை. எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைடு எழுதிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதணும் வந்துட்டு. இந்த அசைன் பண்ணுறப்ப மட்டும் தான் சொல்கிறேன், மற்றதை நீங்கள் நார்மலாக எழுதிக்கலாம். புரியுதா? எப்பவுமே எழுதுறப்போ அந்த மாதிரி ஒரு எழுதுங்க. ஸோ ஒரு சில விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டே வந்துடுங்க வந்துட்டு. ஸோ அப்போ நீங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறப்ப தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக காட்டும் தான். இப்போ நீங்கள் ஊரில் இருக்கும்போது இப்போ இன்கேஸ் வந்துட்டு அதர் தென் சென்னையில் இருந்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு தலையெல்லாம் நல்லா எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டி கட்ட மாதிரி போயிருப்போம் வந்துட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு போவோம் வந்துட்டு, என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்துட்டு உன்னோட ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிட்டுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஃபைன். ஸோ இது புரியுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது, இஸ் எம்டி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. எம்டினா எதுவுமே இல்லை, அதாவது இது பேர் தான் எம்டின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே எதுவுமே கொடுக்கலாம், அது பேர் எம்டின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ரிட்டன் டைப் என்னன்னு பாருங்கள், பூலியன் கேட்டா. ஸோ இட் வில் கிவ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். sum.out.println
அப்போ எனக்கு ட்ரூன்னு கொடுத்துரும். இது வந்து நான் எம்டின்னு சொல்ல மாட்டேன், இது வந்து ஒரு கேரக்டர், தட் இஸ் ஸ்பேஸ். இப்போ இது வந்து ஃபால்ஸ் ஆகிடும். புரியுதா? நோட் பண்ணி. ஸோ எம்டினா எதுவுமே இருக்காது வந்துட்டு, அதாவது இட் வில் allocate தி ஸ்பேஸ், த இண்டெக்ஸ் தட் லென்த் வில் பி 0, அவ்வளோதான். இப்போ இதோட லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கனாக்கா 1ன்னு வரும், ஸ்பேஸை கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா 0ன்னு வரும் இண்டெக்ஸ், அதாவது லென்த் வந்துட்டு. செக் பண்ணி பார்த்துங்க, லென்த் பார்க்குறேன். ஸோ 0ன்னு வந்துடுறேன். டவுட் இருக்காங்க ஏதாவது? எனி டவுட்? இல்லை சரத், ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஓகே, எழுதி வச்சுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் எனக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்குது, லைக் ஹலோ வெல்கம் டு ஜாவா கிளாஸ் இப்படி கொடுத்துட்டேன். இதில் ஸ்டார்ட் வித் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஸ்டார்ட் வித் மெத்தட்னாக்கா, அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸாக இருக்கட்டும், ஒரு வேர்டாக இருக்கட்டும், இல்லை சிங்கிள் எது வாட் எவர் இட் இஸ், அந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ண, அவ்வளோதான். ஹலோன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஹலோன்னு தான் எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கட்டா. ரிட்டன் டைப் என்னன்னு பாருங்கள். ரிட்டன் சாரி பூலியன் வருது கரெக்டா. ஸோ ஜஸ்ட் பூலியன் கொடுத்துருங்க. ஸோ இப்படி ஸ்டார்ட் இல் கிவ் ட்ரூ. இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், சிங்கிள் கேரக்டராக கூட இருக்கலாம், இப்படியோட இருக்கலாம், எல்லாமே ட்ரூ தான். இப்போ இதே நான் வந்துட்டு 2ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஃபால்ஸ் வருது. ஸ்டார்ட் வித் இட் வில் டேக் யுவர் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் எடுத்துக்கு வந்துருக்கணும். புரியுதா நான் சொல்கிறேன்? வந்துட்டு இப்போ நம்மளுடைய ஹலோன்னு கொடுத்துருந்தேன், எனக்கு எந்த எரரும் வரல, அதாவது ட்ரூன்னு கொடுத்துச்சு. இப்போ ஹலோ வெல்கம்னு கொடுக்குறேன். இப்போது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ தான் வந்துட்டு. எப்படி பார்த்தாலும் ஹலோ வெல்கம் தான் ஸ்டார்ட் ஆகுது வந்துட்டு. இப்போ ஹலோ வெல்கம் பதிலாக இந்த இடத்துல ஏன்னு கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், ஃபால்ஸ் கரெக்டா. விஷயம் தான் வந்துட்டு. இப்போது நீ வந்துட்டு ஒரு சிங்கிள் கேரக்டராக கொடுக்கலாம், அப்படி இல்லைனாக்கா யூ கேன் யூ ஹோல் ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம் வந்துட்டு. இப்போ ஸ்டார்ட் வித் அப்படின்னாக்கா, ஸோ ஸ்டார்ட் ஆயிருக்கா இல்லையான்னு கொடுக்கும். அப்படியே வாட்ச் பண்ணலாம். இன்னொன்று சொல்கிறேன், என்ஸ் வித் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ கிளாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், B1 அப்படின்னு இருக்கு. இதில் இது பாருங்கள், எண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ண, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். என்ஸ் ஆயிருக்கானு. இப்போ நான் வெறும் எஸ் கூட கொடுத்துக்கலாம். ஐ கேன் கிவ் ஒன்லி எஸ் ஆல்சோ, நோ இஷ்யூஸ். புரியுதா? பட் இங்கே போயிட்டு நான் 2 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு ஃபால்ஸ் ஆகிடும். கரெக்டாக நோட் பண்ணி.
எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுல ஒரு டைம் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ரிவைஸ் பண்ணி பாருங்க. என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் ஒன்றும் இல்லைங்க வந்துட்டு இப்போ வந்து ஸ்பிளிட்னு யூஸ் பண்ணிக்கிறேன் சார். இந்த ஸ்பிளிட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் அரே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. புரியலங்க சார் அரே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க சார். ஸ்பிளிட்டிங்கிறது ரிட்டர்ன் டைப் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரிங் அரேவாக ரிட்டர்ன் பண்ணுங்க. அதனால தான் அரேயும் கொடுத்துருக்கணும். அதனால தான் இங்கே ஆமாம், எஸ். ஒரு அரேவாக இருந்தாக்கா, அதாவது நிறைய வயசில் இப்போலாம் இப்போதைக்கு அரேன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. ஒரு பல்காக ஒரு வேல்யூ இருக்குது, இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னாக்கா யூ ஹேவ் டு கோ ஃபார் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப். இப்போ புரியுதுல வந்துட்டு புரியுது. என்ஹான்ஸ் ஃபாலோ பண்ணுங்க சார். ஏன் உங்களுக்கு அரே ரிட்டர்ன் பண்ணுதுன்னு கேட்குறீங்களா வந்துட்டு? ஓகே, இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் தெரியுமா? இப்போ நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வருது? இது எல்லாமே இவங்க ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ இண்டெக்ஸாக தானே வருது, 0 இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அப்போ இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் எதில் இருக்குது? அரேஸில் தான் இருக்குது கேட்டா. ஏன் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்காக வருது, ஏன் இன்ட்டு வரக்கூடாதுன்னு ஒரு கொஸ்டின் வரும் கேட்டா. இப்போ இது எல்லாமே எதில் இருக்குது? ஸ்ட்ரிங்கு. நம்ம எதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? ஸ்ட்ரிங்கு தான் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் கேட்டா. இந்த ஸ்ட்ரிங்கில் தான் ஸ்ப்ளிட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதனால தான் இட் வில் கிவ் பை டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்குது. அதுதான் இண்டெக்ஸ் வரதுனால அரேன்னு இருப்பாரு. அந்த என்ஹான்ஸ் ஃபார் லூப்ல நம்ம அதுக்கு மேலே எதுவும் மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான், அதுதான் 2 விஷயம். அது ஏதோ இன்க்ரிமெண்ட்டோ ப்ளஸ் 1 எதுவுமே கிடையாது, ஒன்லி அசைன்மெண்ட் அவ்வளோதான் பை டிஃபால்ட். ஓகே, படி வாட்ச் பண்ணலாம். சரி, டவுட் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் சொல்கிறேன். அதில் அசியூம் நான் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கேங்க. ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நிறைய வேஸில் கிரியேட் பண்ணலாம் வந்துட்டு. இது வந்து ஒரு வே, இன்னொரு வேஸும் பண்ணலாம். அசியூம் லைக் நான் வந்துட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஸ்ட்ரிங். இப்படியே நான் வந்து என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. சும்மா நான் பிரிண்ட் பண்ணுறேன். ரெண்டும் ஒரே இதுதான். இது மெமரியில் எப்படி உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சரி, ஆஃப் பண்ணிவிடும். ஜென்ரலாகவே வந்து நம்ம வந்துட்டு எல்லாமே ஸ்டோர் ஆகுது ஹீப் மெமரி தான் ஸ்டோர் ஆகும் சொல்லுவோம், மெமரி அலோகேஷனை பொறுத்த வரைக்கும். இந்த ஹீப் மெமரிக்குள்ளே ஒரு மெமரி டைப் இருக்குது ஆக்சுவலாக. அது பேர் என்ன சொல்லுவோம் சார்? ஸ்ட்ரிங் பூல் இல்லைனா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அசியூம் ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னாக்கா வந்துட்டு ஸ்ட்ரிங் ஆர் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஸோ ஹீப் மெமரிக்குள்ளே ஒரு டைப் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு மெமரி அலோகேஷன் இருக்குது. அது வந்து ஸ்ட்ரிங் பூல் ஆர் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஜென்ரலாக இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்னா, இந்த டிக்ளரேஷன் பேர் வந்துட்டு லிட்ரல் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்கிற மீனிங் லேட்டாக லிட்ரல் ஸ்ட்ரிங் நான் இதுக்கு பேர் லிட்ரல் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே. இந்த நியூ போட்டு கிரியேட் பண்ணால் அதுக்கு பேர் வந்துட்டு நான் லிட்ரல் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். வந்துட்டு நான் லிட்ரல் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு மெமரியில் வந்துட்டு லிட்ரல் ஸ்ட்ரிங் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் நியூ போட்டு கொடுக்குறது எல்லாமே இதில் தான் லிட்ரல் ஸ்ட்ரிங். ஸோ என்னுடைய ஹீப் மெமரியில் பொறுத்த வரைக்கும் இட் வில் கிவ் யுவர் நான் லிட்ரல் ஸ்ட்ரிங். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இட் வில் கிவ் யுவர் லிட்ரல் ஸ்ட்ரிங். புரியுதா சொல்ல வந்துட்டு?
அப்போ லிட்ரல் ஸ்ட்ரிங் அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஸ்டோர் இன் யுவர் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்ட்ரிங் போல் யுவர் நான் லிட்ரல் ஸ்ட்ரிங் இட் வில் ஸ்டோர் இன் யுவர் ஹீப் மெமரிக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும் வந்துட்டு. புரியுதா சொல்ல வந்துட்டு? ஓகே. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட் இது வரைக்கும்? அதான் சொல்ல வரேன் இப்போ. அதான் நெக்ஸ்ட் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். இப்போது எக்ஸாக்டாக இப்போ எதுக்கு போகிறேன் நான் லிட்ரல் ஸ்ட்ரிங் நான் லிட்ரல் ஸ்ட்ரிங் அதோட மீனிங் என்ன அப்படின்றத சொல்கிறேன் பாருங்க. இப்போ இன்னொன்று எழுதிக்கிறேன். இதே மாதிரி இங்கே S2 கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இது பண்ணிக்கிறேன் நான். S2 கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஐம் கோயிங் டு பிரிண்ட் தட். என்ன பண்ணுறேன்னாக்கா மறுபடியும் சேம் வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த ரமேஷ்னு ஒரு வேல்யூ இருக்குது. திருப்பி அகைன் ஐம் கோயிங் டு ட்ரை டு ஸ்டோர் திஸ் சேம் வேல்யூ. இதோட மெமரி லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்களா. இதில் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒன்றுத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இனிஷியலாக. இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சினாக்கா சிஸ்டம் டாட் ஐடென்டி ஆஷ் கோட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதில் S1 பாஸ் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி ஐ நீட் டு பாஸ் ஃபார் S2 ஆல்சோ. இங்கே கொடுத்துட்டேன் கரெக்டாக. ஸோ இப்போது கொடுத்துட்டேன் ஓகேவா. அப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இது வந்து லிட்ரல் ஸ்ட்ரிங், இது வந்து நான் லிட்ரல் ஸ்ட்ரிங். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு? சேமாக இருக்குது, பட் இந்த ரெண்டும் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்போ இதே நான் டிஃப்ரென்ஸ் கொடுத்து பாருங்க. இப்போது அலோன் கொடுக்குறேன். இப்போ என்ன வருது? எல்லாமே டிஃப்ரென்ஸாக வருது. புரியுதா? ஸோ என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள். லிட்ரல் ஸ்ட்ரிங்னாக்கா இட் வில் ஷேர் யுவர் மெமரி. நான் லிட்ரல் ஸ்ட்ரிங் இட் ஒன்ட் ஷேர் யுவர் மெமரி. அதாவது நான் ஒரு வேல்யூ சேம் வேல்யூ கொடுத்து நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸாக்டாக உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னாக்கா இப்போ நான் ஒரு ஜெண்டர் இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ண போகிறேன் வந்துட்டு. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா MF இது ரெண்டு தான் இருக்குது. M or Fன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு க்ளோஸ் டைமில் இருக்குது வந்துட்டு. ஒரு தமிழ்நாட்டோட நான் வந்துட்டு மக்கள் தொகையை வந்து கண்டுபிடிக்கணும் வந்துட்டு. பாப்புலேஷன் வந்து கண்டுபிடிக்கணும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு. அப்போது தட் மீன்ஸ் ஜெண்டர் எவ்வளோ இருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ இருக்குது, அதாவது ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க, மேல் எவ்வளோ இருக்கான்னு கண்டுபிடிக்கும். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அப்போது நான் அந்த நியூ போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கலாம், எனக்கு என்ன பண்ணோம், மெமரி எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதை கொடுத்தனா மேலு ரெண்டு மெமரி தான் கிரியேட் பண்ணோம். ஒன் இஸ் ஃபார் மேல், ஒன் இஸ் ஃபார் ஃபீமேல். ஸோ எங்கெங்கெல்லாம் இஃப் யூ வாண்ட் டு ட்ரை டு ஸ்டோர் தி டூப்ளிகேட் வேல்யூஸ் தட் பிளேசஸ் யூ ஹேவ் டு கோ ஃபார் உன்னுடைய லிட்ரல் ஸ்ட்ரிங்ஸ்க்கு போய்க்கலாம் வந்துட்டு. புரியுதா நான் சொல்ல வந்துட்டு? ஸோ அப்போ லிட்ரல் ஸ்ட்ரிங் இஸ் நத்திங் பட் இஃப் யுவர் வேல்யூ இஸ் சேம். ஸோ இஃப் யூ ட்ரை டு ஸ்டோர் தி சேம் வேல்யூ it will share your memory. Okay, if you go for non-literal string, even though if you try to share the same value, every time it will create the new memory. That's literal string ko non-literal string ko la difference. Definition note panninga literal string naka. So literal string first enga store agum note panninga. Literal string it will store in the string constant or string pool. Literal string it will store in the string constant or string pool. In the store agum. Again, literal string is nothing but it will share the memory. It will share the memory. Share the memory na bracket note panninga. If you try to store the same value, it will create only one memory. Non-literal string next note panninga. Non-literal string it will store in the heap memory. Non-literal string it will store in the heap memory. So every non-literal string every time it will create the new memory. Every time pathina new memory வந்து create பண்ணிடும். இந்த டயகிராம் ஒன்று போட்டுங்க கொஞ்சம் தெளிவா. So இதான் literal stringக்கும் non-literal stringக்கும் உள்ள difference. So again non-literal string some advantage இருக்கு, நான் next சொல்றேன் உங்களுக்கு நோட் பண்ணுங்க.
எழுதி வச்சாங்க, அப்படியே இது நோட் பண்ணிக்கோங்க. எழுதி வச்சா இந்த சிஸ்டம் டாட் ஐடென்டி ஹேஷ் கோட் வந்து அதோட ரெஃபரன்ஸை கண்டுபிடிக்க தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ரெஃபரன்ஸை நோட் பண்ணிங்க தெளிவாக உங்களுக்கு புரியுது. ஸோ இது வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாதா, இதுக்கடுத்து இதுதான் வரணும் அப்படின்னு சொல்ல முடியாது. நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இப்போ அப்படியே வச்சுக்கோங்க. அவுட்புட்டை நோட் பண்ணிங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. எழுதி வச்சுங்க, அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மியூட்டபிள் இம்யூட்டபிள்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க கரெக்டாக. இப்போ இதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு வேல்யூ கன்கார்டினேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சினாக்கா வந்துட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா s1 டாட் கன்கேட் s2 அப்படின்னு கொடுத்துருவோம் கரெக்டா. s1 டாட் கன்கேட் s2 கொடுங்க ஜென்ரலாக. இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கன்கார்டினேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினாக்கா ஸோ யூ ஹேவ் டு கிவ் x1 டாட் கன்கார்ட்னு ஒரு மெத்தட் கிடையாது, அதுக்கப்புறம் இங்கே அப்பண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். கன்கார்ட்னே மாற்றிட்டாங்களா? ஓகே சார். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும், எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓகே இதில் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்ட்ரிங் அதாவது ஸ்ட்ரிங் அப்புறம் நியூ கொடுத்து ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே என்ன சொல்லணும் வந்துட்டு லிட்டரல் ஸ்ட்ரிங் நான் லிட்டரல் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் கரெக்டாக. இதே மாதிரி மியூட்டபிள் இம்யூட்டபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, மியூட்டபிள் ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங். ஸோ இந்த கான்செப்ட் சொல்கிற பாருங்களா. ஸோ இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சு இதை வந்து லிட்டரல் ஸ்ட்ரிங் சொல்லுவோம், இதை வந்து நான் லிட்டரல் ஸ்ட்ரிங் சொல்லுவோம். இதே மாதிரி ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நான் கன்கனேட் பண்ணுறேன் s1 டாட் அப்பண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எங்கெங்கெல்லாம் நியூ போட்டிருக்கோ அதெல்லாமே உன்னுடைய ஹீப் மெம்பரில் சொல்கிறோம் அப்படின்னு ஆற்று வச்சுன்னா அகெயின் இட் வில் பி யுவர் நான் லிட்டரல் ஸ்ட்ரிங். நியூ கொடுத்தா நான் லிட்டரல் ஸ்ட்ரிங். ஓகே, நியூ கொடுக்கலாம், இட் இஸ் நாட் ஏ நான் லிட்டரல் ஸ்ட்ரிங். இப்போ நான் வந்துட்டு இங்கே
x2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்களா. ரிசல்ட் சும்மா RES அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பை டிஃபால்ட்டாக எதில் ஸ்டோர் ஆகிருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும் கரெக்டாக. S1 இப்போ தான் நான் இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கரெக்டாக. அப்போ எதில் அவுட்புட் ஸ்டோர் ஆகிருக்கணும், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா S1 ஸ்டோர் ஆகிருக்கணும். அப்போ நான் S1 அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எதில் ஸ்டோர் ஆகிருக்கணும், இட் வில் பிரிண்ட் யுவர் X1. இதில் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கணும். நான் ரமேஷ் எடுத்து விட்டுருங்க. இப்போ நான் ஏதாவது குமார் அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கேயும் குமார்னு வச்சுக்கிறேன். இதை நான் கன்கனேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெஸ்யூமெலாம் இதை இங்கே வச்சுங்க. நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஈஸியாக. அதான் இப்போ சொல்ல வரேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மல் நம்மளுடைய, அதாவது இதே நான் இன்னொரு பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதாவது என்ன அதோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மெமரியில். ஸோ ஜஸ்ட் ஐ வில் கிவ் S1. ஸோ என்ன தெரிஞ்சுக்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ரமேஷோட மெமரி, இது குமாரோட மெமரி. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் மெமரி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் கன்கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கன்கனெக்ட் ஆகலை பாருங்கள், வெறும் ரமேஷ் மட்டும் தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ரமேஷ் குமார்னு வரணும், ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரமேஷோடது. ஓகே, அதான் 4 டெஸ்ட்டுங்களே, இது குமாரோடது. நான் கன்கனெக்ட் பண்ணுறேன். கன்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட இது பிரிண்ட் பண்ணுறேன் எனக்கு வந்துட்டு. ஓகே, கன்கனெக்ட் பண்ணிட்டு அதோட இது பண்ணுறேன். ஒரே சில இருங்க. இது வந்துட்டு எண்ட் ஆகுதாங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் வராது. நான் லிட்ரல் அப்படின்னு வச்சுங்க. இது பேர் வந்துட்டு ஆக்சுவலாக எக்ஸாக்ட் மீனிங் வந்துட்டு மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணால் இம்யூட்டபிள் வச்சுக்கிறேன். ஸோ நான் இம்யூட்டபிள் லேட்டாக பேச வரேன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே ரமேஷ்னு இருக்குது, அதோட மெமரி கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமார்னு இருக்குது, ரெண்டோட மெமரி. ஏன்னா டிஃப்ரெண்ட் இது. ஸோ அசியூம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இம்யூட்டபிள்னா அதாவது லிட்ரல் ஸ்ட்ரிங்னு வச்சுங்க, அசியூம். ஸோ இப்போ நான் 2 வேல்யூ கொடுத்துருந்தேன். ஒன்று ரமேஷ், அதாவது ரமேஷ் ஒன்று வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குமார் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தேன் கரெக்டாக. ஸோ குமார் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தேன். ஸோ இதோட எனக்கு வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா S1, ஸோ S2 ரெண்டு வச்சுருந்தேன். அப்படி வச்சுருக்கேன் கரெக்டாக. அதுமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ மென்ஷன் ரமேஷ், அப்புறம் குமார் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ இதோட வேரியபிள் நம்மளுக்கு வந்துட்டு ஸோ எக்ஸ்ன்னு ஒன்று வச்சுருந்தேன், சாரி X1 வச்சுருந்தேன், X2 வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதோட மெமரி பார்த்துங்க. எனக்கு ரமேஷோட மியூட்டபிள் மெமரி, அதாவது இந்த மெமரி எனக்கு இப்படி இருக்குது. இதான் என்னோட மெமரி இது. அப்புறம் இந்த மெமரி எப்படி இருக்கு எனக்கு வந்துட்டு. அது மாதிரி இவரோட மெமரி ரமேஷ் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணா கன்கடினேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக கன்கடினேஷன் தான் நடக்கும்னாக்கா நம்மளுக்கு எப்படி வரணும் அவுட்புட்டு, இங்கே ரமேஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ரமேஷ் குமார் அப்படின்னு வரணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரமேஷ் குமார் அப்படின்றது வரணும் கரெக்டாக. இதுதான் மீனிங் வந்துட்டு. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணால் பை டிஃபால்ட்டாக இதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம சேம் வேல்யூவாக இது டிஃப்ரெண்ட் வேல்யூ கரெக்டாக. இதுவும் டிஃப்ரெண்ட் வேல்யூ, இதுவும் டிஃப்ரெண்ட். இப்போ இதுவும் டிஃப்ரெண்ட் வேல்யூ. அப்போ என்ன பண்ண இதுக்கு ஒரு வேறு ஏதோ ஒரு மெமரி கிரியேட் பண்ணும். அது இந்த மாதிரி ஒரு மெமரி கிரியேட் பண்ணுது எனக்கு வந்துட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மெமரி வந்துட்டு மெமரி 1 மெமரி 2 மெமரி 3 மெமரி 4 மெமரி 5 மெமரி 6 மெமரி 7 மெமரி 8 மெமரி 9 மெமரி 10 மெமரி 11 மெமரி 12 மெமரி 13 மெமரி 14 மெமரி 15 மெமரி 16 மெமரி 17 மெமரி 18 மெமரி 19 மெமரி 20 மெமரி 21 மெமரி 22 மெமரி 23 மெமரி 24 மெமரி 25 மெமரி 26 மெமரி 27 மெமரி 28 மெமரி 29 மெமரி 30 மெமரி 31 மெமரி 32 மெமரி 33 மெமரி 34 மெமரி 35 மெமரி 36 மெமரி 37 மெமரி 38 மெமரி 39 மெமரி 40 மெமரி 41 மெமரி 42 மெமரி 43 மெமரி 44 மெமரி 45 மெமரி 46 மெமரி 47
இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு மெமரி கிரியேட் பண்ணணும். ஆக்சுவல் ரூல் அதான் வந்துட்டு. இப்போ ஆனால் எனக்கு கன்கடினேட் ஆகிருக்கா ஆகல பாருங்க வந்துட்டு. என்ன மீனிங் இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னாக்கா வந்துட்டு வேல்யூ சேஞ்ச் ஆகாது வந்துட்டு. இப்போ நான் S1 கொடுத்து எக்ஸில் கொடுத்துருக்கேன், இதே X1 அதாவது S1 நான் கொடுத்துருக்கேன் வந்துட்டு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல S1 கொடுத்துருக்கேன், இங்கே S2 கொடுத்துருக்கேன் வந்துட்டு. திருப்பி நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னாக்கா இந்த இடத்துல S1 அப்படின்றத கன்கடினேட் பண்ணதுக்கப்புறம் S1 அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு சேஞ்ச் ஆகல பாருங்க வந்துட்டு. ரீசன்னாக்கா யூ கான்ட் சேஞ்ச் தி வேல்யூ இன் யுவர் மெமரி. வேல்யூ சேஞ்ச் ஆகாது. S1ல என்ன கொடுத்துருக்கியோ இந்த S1 வேல்யூ ரமேஷ் தான் ஆல்வேஸ், குமார் கொடுத்தா குமார் தான் ஆல்வேஸ் வந்துட்டு, அவ்வளோதான். இது நீங்கள் கன்கடினேட் பண்ணனா புதுசாக ஒரு வேரியபிள் அசைன் பண்ணணும். வேரியபிள் அசைன் பண்ணால் மட்டும் தான் உனக்கு வந்துட்டு எடுத்துக்கும், இல்லைனா எடுத்துக்காது வந்துட்டு. அந்த பர்டிகுலர் வேல்யூக்குள்ளே யூ கான்ட் சேஞ்ச் தி வேல்யூஸ். ஓகே, கன்கடினேட் பண்ண முடியாது. அதுக்காக தான் என்ன சொல்லுவோம்னாக்கா இதோட ரிட்டர்ன் டைமை நம்ம அசைன் பண்ணிவிடுவோம். இப்போ நான் அசியூம் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் வந்துட்டு. ஸோ RES இல்லைனா R மட்டும் வச்சுக்கோங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இப்போ நான் இதோட இது கொடுத்துக்கிறேங்க Rன்னு. இப்போ எனக்கு புதுசாக ஒரு மெமரி கொடுக்குது பாருங்க. இப்போ இந்த இடத்துல புதுசாக ஒரு மெமரி கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ரிசல்ட்டை பாருங்க, இது எதோட ரிசல்ட் ஆக்சுவலாக வந்துட்டு 87ன்றது X2ஓட ரிசல்ட்டு. இப்போ அப்படியே பாருங்க, X2ஓட ரிசல்ட்டா X1ங்க, சாரிங்க, X1ஓட ரிசல்ட் உங்களுக்கு. இப்போ ஏன் X1ஓட ரிசல்ட் வருதுனாக்கா இது ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஃபர் பண்ணிக்கோ உங்களுக்கு. இதை ஆட்டோமேட்டிக்காக ரெஃபர் பண்ணோம் ஆக்சுவலாக. பட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஃபர் பண்ணாது. ஆக்சுவலாக நம்மளுக்கு இதுதான் அப்படி டேட்டா ரெஃபர் பண்ணோம். ஆனால் இந்த டேட்டா ரெஃபர் பண்ணாது. என்ன பண்ணுனாக்கா வந்துட்டு புதுசாக ஒரு வேரியபிளை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். அசைன் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் வந்துட்டு. ஸோ அப்போ இதை நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் வந்துட்டு. இப்போ நான் ஒரு இது கன்கடினேட் பண்ணுறேன். கன்கடினேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெமரி சேஞ்ச் ஆகுதான்னு பாருங்கள். சேஞ்ச் ஆகல, அதே மெமரியிலே எனக்கு இது பண்ணிடுது. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுது, அதோட மெமரியே எனக்கு சேஞ்ச் ஆகுது வந்துட்டு. அப்போது immutable is nothing but we can change the value in your memory, but mutable string is nothing but mutable string is nothing but we can change the value in memory. Immutable means we can't change the value in memory. இப்போ பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன் வந்துட்டு. இங்கே நான் 2 ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கேன், S1 S2 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இதை நான் ஜஸ்ட் ட்ரை டு கன்கடினேட் பண்ணுறேன். கன்கடினேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் அசைன் பண்ணலை. அசைன் பண்ணாத பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வருதுனாக்கா வந்துட்டு கன்கடினேட்னே ஆகலை, வேல்யூ கன்கடினேட்டே ஆகலை. அப்போ எனக்கு பை டிஃபால்ட்டாக என்ன வருதுனாக்கா வெறும் ரமேஷ் மட்டும் தான் வருது. என்ன ரீசனா S1ல ரமேஷ் மட்டும் தான் இருக்குது. என்ன ரீசன், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகலை எனக்கு வந்துட்டு. ஸோ எப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுனாக்கா இஃப் யூ ட்ரை டு அசைன் தென் ஒன்லி இட் ஆட்டோமேட்டிக். அப்போ சேம் உன்னுடைய வேரியபிளில் யூ கான் சேஞ்ச் தி வேல்யூ. அதாவது கன்கடினேஷன் ஆப்ரேஷன் எதுவுமே உன்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது வந்துட்டு. அதுதான் யூ கான் சேஞ்ச் தி வேல்யூ இன் யுவர் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேற ஒரு மெமரியில் தான் எடுத்துக்கும். அப்போ தான் நான் கன்கடினேட் பண்ணதுக்கப்புறம் அசைன் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு மெமரி எனக்கு எடுத்துக்கிச்சு. இதே இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா மியூட்டபிளில் யூ கேன் சேஞ்ச் தி வேல்யூ இன் மெமரி. ரெண்டுமே கன்கடினேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திருப்பி நான் அதே வேரியபிள் தான் பிரிண்ட் பண்ணுறேன். ஏதாவது புதுசாக வேறு எதாவது அசைன் பண்ணியிருக்கேன்னா எதுவுமே அசைன் பண்ணல. என்ன பண்ணுதுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த X1 ரெஃபர் பண்ணிக்கும். ஏன் X1 அப்படின்னு கொடுக்குறேன்னாக்கா இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ எப்பயுமே A is equal to Bன்னு கொடுத்தாக்கா இட் வில் டேக் A ஒன்லி. ஏல தான் அந்த அஃபெக்ட் ஆகும். Bன்றது எப்பயுமே அதே தான் இருக்கும், எந்த அஃபெக்ஷனுமே நடக்காது உங்களுக்கு வந்துட்டு. ஜஸ்ட் அசைன்மெண்ட் தான் பண்ணிக்கோங்க. புரியுதா சொல்லுவோம் வந்துட்டு. ஸோ அதுதான் வந்துட்டு மியூட்டபிள் இம்யூட்டபிள்னு சொல்கிறோம் வந்துட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் கன்கடினேஷன் பண்ணுறதுல இப்போ அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்துட்டு லிட்ரல் ஸ்ட்ரிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கு நான் ஆல்ரெடி அட்வான்டேஜ் சொல்லிட்டேன் கேட்டா. என்ன அட்வான்டேஜ், நீங்கள் வந்துட்டு இஃப் யூ ட்ரை டு ஸ்டோர் தி மோர் டூப்ளிகேட் வேல்யூஸ்னாக்கா அது அட்வான்டேஜ். இம்யூட்டபிள் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள். மியூட்டபிள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மியூட்டபிள் இம்யூட்டபிளை பொறுத்த வரைக்கும் நானே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இம்யூட்டபிளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதான் இம்யூட்டபிள் ஆர் லிட்டில் ஸ்ட்ரிங் ரெண்டுமே சேம் அப்படின்னு கூட நான் வச்சுங்க. இந்த இம்யூட்டபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டூப்ளிகேட் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நிறைய. உங்களுக்கு ஏன்னா ஒரே மெமரியில் அஃபெக்ட் ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே மெமரியில் உங்களுக்கு அசைன் பண்ணிக்கும். இப்போ ரமேஷ்னு கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இஃப் யூ கோ ஃபார் யுவர் மியூட்டபிள் ஸ்ட்ரிங், அதாவது நான் லிட்டரல் ஸ்ட்ரிங்கை பற்றி பேசிட்டு இருக்கேன். இஃப் யூ கோ ஃபார் யுவர் மியூட்டபிள் ஸ்ட்ரிங், நீ இஃப் யூ வாண்ட் கன்கார்டினேஷன் ஏதாவது நான் கன்கார்டினேட் பண்ணுறேன்னாக்கா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். என்ன ரீசனா, கன்கார்டினேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு சேம் மெமரியில் எடுத்துக்கும். இதை மாதிரி டிஃப்ரெண்ட் மெமரி உங்களுக்கு கொடுக்காது வந்துட்டு. புரியுதா? நோட் பண்ணிங்க. அப்படி டெஃபினேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங் டெஃபினேஷன் நோட் பண்ணிங்க. We can't change the value in memory. We can't change the value in memory. This is called immutable string.
next mutable string, we can change the value in memory. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது புரிஞ்சுங்க கொஞ்சம். இது வந்துட்டு டவுட் இருந்தால் கேளுங்க. அது மாதிரி இது வந்து இன்டர்வியூலாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு. இது வந்து டெவலப்பர் ஓரியன்ட் கொஸ்டின்ஸு, பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கிங்க வந்துட்டு. ஈவன் லிட்ரல் நான் லிட்ரல் இதை பற்றியுமே உங்ககிட்ட கேட்டுக்க மாட்டாங்க வந்துட்டு இன்டர்வியூவில். இது தெளிவாக நோட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. ஸோ இல்லை நீங்கள் இதை நோட் பண்ணிங்க. இதை நோட் பண்ணால் நீங்கள் இதை அசியூம் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை. இதை நோட் பண்ணிக்கலாம். அவுட்புட்டை நோட் பண்ணிங்க தெளிவாக.